நீ ஓப்பனா சொல்றியா போட்டு சொல்றேன். நான் நட சொல்றேன். ஓப்பனா விட்டு சொல்றேன். ரொம்ப இங்கே பாத்து போட்டேன். ரத்தம் கக்கி சாகுற மாதிரி பண்றான் எப்ப பார்த்தாலும். பாக்குறியா 150 ரூபாய் சாப்பாடு நைட்டு, 15 ரூபாய் தண்ணி பாட்டில். 15 ரூபாய் என்னத்துக்கு? தண்ணி பாட்டில். பிஸ்லரி தான் குடிப்பாரா? இங்கிலீஷ்ல குடித்தான் நாங்க பிஸ்லரி தான் குடிப்பியோ. ஏய் உனக்கு என்ன ஆக போதுடா, பக்கத்துல நோயாளி வச்சுக்கிறான். லக்குன்னு இருமினுக்கிறான்டா. நான் போயிட்டு சண்டை போட்டு போய் பத்துட்டு யாரு கூட? கிச்சன்ல தான் அதுக்குதான் நீ நம்புற அவன் சொல்லிருப்பான்ட்டு. இப்ப நான் போய் இஷ்டம் அடிக்கிற பாரு. சண்டை போட்டா நான் சட்டை பூச்சி இந்த சத்தி சட்டை பூச்சி இல்லையா? நான் தான் பார்த்தேன் நைட்டு. என் வீடியோ ப்ரூஃப் வேணுமா? கோபுரம் நைட் இல்லையா? நைட்டு கோபுரம் இருந்துச்சுன்னா உனக்கு கண்டு ப்ரோ வாக் ப்ரோ கோ ப்ரோ எதுக்கு பண்ணிக்கிறான்? சுனில் சிங்கன் இந்த பேரு 115 எதுக்கு பண்ணா? இது மேட்டர் இல்லையா? வீடியோ காட்டுறான். ஒரு வழியாக ட்ரெயின்லேருந்து இறங்கி காரில் கிளம்பியாச்சு. பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு. ஆக்சுவலாக பைக் டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம். சில பல காரணங்களால் பைக் கிடைக்கல எங்களுக்கு. இது ஒரு பெரிய ஸ்டோரி. போகிற வழியில் சூப்பர் அவசரமாக இருந்துச்சு. ரோடு ப்ளஸ் அந்த வியூஸு எல்லாமே. நாங்கள் கிட்டத்தட்ட வால்பாறை போகிற ரூட்டில் கூட இருந்தவனுக்கு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாத ஆகிப்போச்சு. ஸோ பிரேக் எடுக்க வேண்டியதாக ஆச்சு. அப்புறம் என்னன்னா, போகிற வழியில் இந்த இளநீ பதனி இதெல்லாம் வழியில் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டே போகணும். செம்ம வைப்பாக இருந்துச்சு. ப்ளஸ் பாடி ஃபுல் கோல் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். இந்த வியூஸ் எல்லாம், இந்த மாதிரி மரங்கள்லாம் சிட்டியில் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. நல்லா மெட்ரோ ட்ரெயின் போடுற வாசை இருக்கிற க்ரீனரி அழிச்சிட்டாங்க. புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஹலோ, ஹாய் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏய் வண்டி அந்த சைடில் வா. நார்மலா 50% முருகா கோட்டருக்கு கொத்து விட்டாங்க. வணக்கம் போனது முருகா உள்ள வாந்தி வந்தது. அப்புறமா பேதி போவரே பேதி வாந்தி வாந்தி பேதி. வக்காலா ஓடி உன் வாயில அட்டத்து வைக்க எல்லா வக்காலா ஓடி தீவித்த பரதேசி. நீ செத்தடா, அது கேரண்டி மச்சான. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா பாருங்க. அடிக்குவாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். ஆக்சுவலாக நாங்கள் போகிற ரூட்டில் போகிற ரோட் சைடில் நம்ம ஆலியார் டேமை பார்க்க முடியும். அந்த ரோட்லேருந்து எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது. கம்ப்ளீட்டாக 2 சைடில் தண்ணி போகிற இடம், நடுவில் பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ க்ரீனரியாக, அவ்வளோ சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது இங்கே. ஆக்சுவலாக இதில் ஜூம் பண்ண முடியாது, பட் இங்கே பார்க்க முடியாங்க. நிறையா பேர் இங்கே துணி துவைக்கிறது அதெல்லாம் நடக்கும் இங்கே. பட் ஆனால் இதை சேதப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆல்ரெடி கொஞ்சம்
அழுக்கு பண்ணிருக்காங்க அந்த இடத்தெல்லாம் துணி துவைச்சு. போக போக என்ன போதோ தெரியல. அதுதான் ஆலியா டேம். ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே வாழ்கிற மக்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்னு தோணுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குது இது வியூஸ் எல்லாமே. ஆலியா டேம் கிட்டேருந்து முடிச்சு இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து மங்கி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு மேலே. ஸோ இங்கேருந்து போகிறப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கணுமா இருக்கும். இப்போ ரெட்டு வந்து சம்திங் 20 ருபீஸ் நினைக்கிறேன், 20 இல்லை 50 ருபீஸ் கரெக்ட். இது வந்து நாங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போகிறப்போ வந்து 20 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ 50 ருபீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 50 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து மங்கி ஃபால்ஸுக்கு செப்பரேட் டிக்கெட் வாங்கணுமா இருக்கும். ஸோ எல்லா செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு மங்கி ஃபால்ஸில் குளிக்க போக போகிறோம். ஒரு வழியாக மங்கி ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே செம்ம வைப்போட காரில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது வந்து ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் தான். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் லைஃப்லேருந்து வெளியே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் டு ஜாயினிங் திஸ் ட்ரிப் கைஸ். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. பேட் வேர்ட்ஸ் வரக்கூடாது, பிளாக் பண்றேன்ல. எப்படா சொல்லிட்டு போடுறா. அண்ணா 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 தம்பி அண்ணா அதை எடிட் பண்ணிக்கலாம். அவரு சல்மான் ஒரு நல்ல பையன் சல்மான். இல்ல பாட்டுக்கு வெயிட் பண்ணணுமா? அம்மா எடிட் பண்ணி அப்பா அதெல்லாம் கேரண்டி. மகன் நீ பேசுறது மகனை பாருங்க சார். 10 மாதம் நினச்சி பாருங்க, இந்த மாதிரி சிட்டி லைஃப்பில் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு சீனரிஸ் பார்த்துட்டு அந்த பாட்டு கேட்டுட்டு இளையராஜா சாங் கேட்டுட்டு போகிற ஒரு வைபே தனி சுகம். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே இந்த மூமெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் ட்ரிப் போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து ஒரு டீ பிரேக் போட்டிருந்தோம். நல்லா பிரெட் ஆம்லெட் எல்லாம் கிடைக்கும் அங்கே போகிற வழியில். ஒரு பிரேக் மாதிரி எடுத்திருந்தோம். செம்ம சில்லாக இருந்துச்சு. 6 o'clock. ஆனால் வந்து க்ரௌடட் பிளேஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க. இயர் எண்டு ட்ரிப்புன்ற நிறைய பேர் ட்ரிப் போட்டிருந்தாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் யாரும் இயர் எண்டில் போகாதீங்க, ஒரு மிட் எண்டில் போங்க. அதுதான் பெட்டருன்னு தோணுது எனக்கு. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ டேஞ்சர் இருக்குங்க. அதாவது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அட்டாச் ஆகுது. இதில் நிறையா சிறுத்தைகள் இருக்குது. ஸோ ஐ சஜஸ்ட் கொஞ்சம் சேஃபாக போகிறது பெட்டருன்னு தோணுது. அங்கே நிற்க வைக்கிற இடத்துலலாம் எங்கே சிறுத்தை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டரு. வால்பாறை எஸ்பெஷலி. ஐயா சொட்டுக்குள்ளே சட்டு போட்டுனே, அதுக்கு மேலே ஒரு சொட்டு, அதுக்கு மேலே ஒரு சட்டு.
2 3 4 வால்பறை குளிர தாங்க முடியாத பாரு குளிருக்கு இந்த மாதிரி ஸ்டைல்ல ஒரு கை க்ளோஸ் இதெல்லாம் இல்லாம வந்தாக்கா இங்க எல்லாம் போனோம்தான். இப்போ இல்ல நைட்டுக்கு போறப்ப இருக்கு. நைட்டுக்கு நைட் ஜாஸ்தி ஆகும். நைட் ஆகும் ஜாஸ்தி ஆகும். இது வந்து 6 o'clock நான் 6 o'clock பாரு டைம். ஆமா 6 o'clock இவ்வளவு குளிரு. இன்னும் மைனஸ்ல போவோம்னு நினைக்கிறேன் நைட்டு போனாக்கா. மைனஸ்ல எல்லாம் போச்சுன்னா என்ன இல்ல போய் என்ன பண்ண போறேன். நல்லா ஒரு ஒருத்தன் நேத்து கவருக்குள்ள மூச்சு விட்டு தூங்கினா இங்க பாத்தியா இப்ப எவ்வளவு ஸ்டைல் ஆகுறாரோ அதுக்கப்புறம் மூஞ்சி தெரியாது. நான் எங்கடா கவர்ல அவனதான் சொல்லிட்டு இருக்கேன். நாட் மீ ப்ரோ. அவங்க தருமா ஒரே ஒரு ஆர்சி இப்படியா தெரிஞ்சு ஒரே ஒரு ஆர்சி சர்க்கிள்னு சொல்லிட்டு பறவையெல்லாம் அடிக்கலான்ற கோவம் இருக்குது. எப்ப அடிக்குவான்னு தெரியல. ஆனா இப்ப அச்சு மூடு ஸ்பாயில் ஆயிடும் சொல்லிட்டு அவனை விட்டு வச்சுக்கிறேன். ஐம்புலங்களை படத்துக்குன்னு நாளைக்கு முடிச்சிரும். 8 மணி மட்டும் யூடியூப்ல இல்ல எப்படிதான் வந்து ஏரி வந்தா மீன் ஏரியாக்கு தான் வந்தாலும் அன்னைக்குமா வெட்டி சாக்கனா போட்டுறேன். அதுக்குதான் வெட்டி நீ உன்னை நல்லா பாத்துங்க. இவன் தான் அந்த ஆளு. கோளாறு பிடிச்ச ஒரு ஆளுனா போடுறேன். இது நீ யூடியூபரா நீ? நான் யூடியூப் பேருனா பேசுறா ஃபர்ஸ்ட். நான் தான் ஜி மிஸ்டர் சஞ்சு. வாட் இஸ் யுவர் நேம்? சஞ்சு. ப்ளூபர்ஸ் மைண்ட். என்ன கேப்டன் என்ன கூப்பிடு? ப்ளூபர்ஸ் மைண்ட். ப்ளூபர்ஸ் மைண்டா? அவர்ட்ட நீ என்ன பேர் சொல்லி வச்சுக்கிறேன்? நம்ம டிரைவர் அண்ணா இருக்கா? நான் பேரு சொல்லி அவர்ட்ட. இது சஞ்சு சாம்சன் சொல்லி வச்சுக்கிறேன். நீ நான் சொல்லவே இல்லையா பேரு? நீ தான் யூடியூபர்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுல தெரியுது நீ தற்குறின்னு. நான் சொல்லடா ஃபேன்ஸ். இவன் மூஞ்சி இப்பயே பாத்து தலைவர் ஃபேன்ஸ். அது கட்டாத நிறைய பேர் இருக்கறாங்க. போயிட்டு வரும்போது இருப்பானான்றத அது மட்டும் பாருங்க சிகரெட்டும் பக்கத்துல யூனியன் நிக்க வச்சு பார்த்தா ஒரே மாதிரி இருப்பான். சிகரெட் அச்சு ஆள் அப்படி தெரியுமா? சரி கிளம்பலாம். ஃபுல்லா சிகரெட். நெஞ்சு பொண்ணு புகைதான். அவன் நெஞ்ச திறந்து பாத்தீங்கன்னா வேணும் அந்த இந்த படத்துல இப்படி பிசிக்கி எடுக்குவாங்களே ஆயில் மாதிரி வர பாரு. அப்படி வந்தாது முகேஷ் லாகிங் பண்ணா முன்ன உட்கார. சரி சட்டை போந்தாயா நாங்க உள்ள கொடுக்குறவா. வந்தோம்னா மேலே ஒரு வழியாக நாங்கள் மேலே வால்பறை வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம பசங்க பார்த்தனே தெரியும் இல்லையா? ஸோ ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பிளேஸ் இருக்கிறப்ப வந்து எப்படி விட முடியும்? யாருக்கும் விடுறதுக்கு மனசு வராதில்ல. அதே மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செம்மன என்ஜாய்மெண்ட் தான் இந்த ட்ரிப்பு. அது இருக்குதுடா அங்க கவர்ல சுண்டலா? அங்க இருக்குதுடா மச்சான். எங்க பைத்தியக்காரனா இருக்குதுடா? சொல்லவே இல்ல. கொலக்கட்டை இருக்குது. எவ்வளவு வேணும்? 30 ரூபாடா. அக்கா இது ஒரு பீஸ். இது ஒண்ணே ஒன்று கொடுங்க. இது பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா. அதுல தான் ஒரே ஒரு பீஸ் தான். யார் வாங்கி இருந்தது? அங்கேயே வாங்கி வச்சோம்டா. நீ சாப்பிடல. கவர்ல இருந்துச்சு. சுண்டலா இது? அங்க இருக்குது கவர்ல. என்னது? கல்லக்கொட்டை. ஆனா பாயில் பண்ண நல்லது இருக்கும். குடுமச்சான். அக்கா இதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுக்கா. கொஞ்சம் அந்த மாரி மசாலா போட்டு கொடுக்கா. மிக்ஸ் பண்ணி மச்சான் இரு அந்த மாரி சாப்பிடு. போற கொஞ்சம் அந்த உப்பு காரம் எல்லாம் லைட்டா போட்டு நல்லா குளிட்டு கொடுக்கா. கொட்டுங்க, காரம் கொட்டுங்க. நாளைக்கு பாத்ரூம் போக கூடாது. அவன் உயிரே போனாலும் பாத்ரூம் போவான். இந்த கொலக்கட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு. சாப்பிடு மச்சான். இலையில சுருட்டி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பார்த்த பிறகு இரு மச்சான், அவருக்கு வெயிட் பண்ணிக்கலாம். ரைஸில் பண்ணியிருக்காங்க. அரிசி மாவா? நல்லது. இந்த பாகு நல்லா இருக்கு. தேங்காய்லாம் போட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு காசு வேணுமா இருக்கு. ஜிபே பண்ணாலும் இங்கே நெட்வொர்க் கிடைக்கல. இன்னொன்று வாங்கிக்கலாம். சரி விடு.
பிடிச்சி சார். இன்னொரு குத்துங்க. இதான் லாஸ்ட் கிளாஸ் மச்சான். 50 ரூபா தான் ஆகுது. உண்மையில காசு இல்லை. ஒன்றும் இல்லை, ஒருத்தனை எட்டு போய் தண்ணியில் முக்கி கொலை பண்ண போகிறோம். லைவ் ரெக்கார்டிங் பார்த்துங்க. அவ்வளோ ஆபத்தான இடம் இது. ஏன்னா தண்ணி வந்து 7 அடி இருக்கு. கால் வச்சாக்கா உள்ள போயிடும். எங்கடா போற? உங்களை என்ன சொல் பண்ணலாம்னு நினைச்சோம். உங்களை ஃபர்ஸ்ட் போய் நீங்க வர லேட் பண்ணீங்களா, மாயா நம்ம பார்த்துட்டு இவனுக்கு வர லேட் பண்றேன். அங்க ஒன்னா தண்ணி தான் போய் நிக்குது. இதான் பண்ணலாம்னு நினைச்சோம். லாஸ்ட் டைம் கூழாங்கல்லிக்கே முருகா அப்படி டைட்னு போயிட்டேன். கூழாங்கல்லிக்கு பார்த்துட்டு வரையா முருகா லேட் பண்ணனா அங்க ஒன்னா தண்ணி தான் போய் நிக்குது. ஒன்னா முருகா போயிட்டேன். ஆனால் ஃபால்ஸ் வருது குளிக்க முடியாது யாராலையும். எப்படின்னா அங்கே வந்து ரொம்ப ஹார்டாக வருதா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. கீழே வந்தால் பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க. அதனால வந்து குளிக்க விடல யாரையும். தாண்டியா வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு 300 அடி ஆளுங்கிறான். 300 அடியா? ஆமாம், அதை கேட்டேன். ஓ மை காட், அவ்வளோதான். ஜாஸ்தி, ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. நம்ம டீமில் நிறையா பேர் ஸ்விம்மிங் வராது. உள்ளே போனால் போந்து வால்பறை வந்து பலி ஆகி போகக்கூடாது. வால்பாறை வரணும், உயிரை விட்டு போகணும். ஆமாம், எவ்வளோ ஆகுதோ ரிஸ்க் இல்லாத எடுத்துன்னு போகிறது பெட்ரு. சாமி பாட்டு போட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா நீங்கள் யாருன்னா? நாங்கள் பார்த்தியா எங்கள் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது பார்த்தியா நீங்கள்? அதுதான் 90s கிட்ஸ். அம்மா என்னாச்சு? சாப்பிட்றான்டா அவன் சிகரெட். அடி முன்னாடி வரப்போ எப்படி இருந்து தண்ணி நாசம் பண்ணிட்டானு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. மனுஷன் கால் வச்ச இடம்லாம் வந்து நாசமாக போவோன்றாங்களே. தத்துவம் நம்பர் 118. அதனால் உண்மைதான் ப்ரோ. நான் உங்களுக்குள்ள சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த மாதிரி பிளேஸ் வந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, ரிட்டர்ன் போயிடணும். அதை விட்டுட்டு வாங்க ஏங்க எல்லா பிளேஸும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கக்கூடாது. அவங்க பைத்தியக்காரம் பண்ணாம அந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். சில பிளேசஸ் அப்படியே விட்டுறணும், நேச்சரோட ஓன் மாதிரி. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்த இடமா இது எங்களுக்கே வந்து கஷ்டமாகுது. ரொம்ப அமைதி இல்லை, அப்போ அமைதி இருந்துச்சு. இப்போ அமைதி எங்கே இருக்கு இப்போ பாருங்க. ஒரு வழியாக எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வால்பாறை கம்ப்ளீட் 3 days அங்கே ஸ்டே பண்ணி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பேக் டு ஒர்க், கோயிங் டு பெங்களூர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்த விலாகில் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். இந்த இயற்கையை வந்து விட்டுட்டு போக மனசே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. போகிறப்போ நாங்கள் அந்த வியூஸ் பார்த்துட்டு போகிறப்போ வந்து ஒரு
வைப்போட போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys and consider subscribe, like and share. Thank you all for watching. Bye.